Friends, welcome back to Tejas channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நமக்கு தேஜஸ் பொட்டிக் இருக்குது. அதில் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்து டெய்லரிங் வந்து இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் மெத்தட் டீச் பண்ணுறோம். கண்டிப்பாக யாருக்காவது சேரணும்னு ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கீழே போகிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே வீடியோ ஓப்பன் டாக்ஸ் தான். ஓப்பன் டாக்ஸ்னாக்கா நமக்கு ஏதாவது ஒரு காமன் டாபிக் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நம்மளோட ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய வந்து கேட்குறது வந்து எந்த கொஷின் வந்து கேட்குறாங்க, எதில் வந்து நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது இதுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் செக் பண்ணி பார்த்ததில் அது ஆஃபனாக வந்த கொஷினை வந்து எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா யூடியூப் வீடியோஸ் பார்த்து டெய்லரிங் வந்து கற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு ஒன்று. அப்புறமா வந்து நாங்கள் எவ்வளோ தான் டெய்லரிங் கிளாஸ் போய் படித்தாலுமே எங்களால் வந்து கஸ்டமருக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இந்த 2 கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலானாக்கா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதாவது டெய்லரிங்கில் நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோன்னே புரியும். அப்படி இல்லைனாக்கா வந்து சில இடத்துல வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்து இவங்க பண்ணுறது கரெக்டாக அவங்க பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது தெரியும். ஏன்னாக்கா ஸோ வந்து எல்லாரையும் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களும் வராங்க, பேசிக்காக கற்றுக்கிட்டு உடனே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஏர்ன் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீ பிளாட்ஃபார்மில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யார் வேணாலும் ஏர்ன் பண்ணலாம், அவங்களோட டேலண்ட்டை காமிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணணும், ஏதோ வந்து கற்றுக்கணும். ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணணும். இல்லைனாக்கா ஏர்னிங் இல்லைனா கூட சில பேருக்கு ஃபேம் ஆகணும். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டுமே வந்து 2 கேட்டகரி வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறதால என்ன ஆகுதுனாக்கா ஸோ எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நம்ம பிரைட்டாக இருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ வந்து எது போட்டாலும் நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து அது நமக்கு கரெக்டாக அவுட்புட் வரலனாக்கா ஸோ அதனால் வந்து நம்ம டைமும் வேஸ்ட்டு, நம்ம வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா யூடியூப்பில் வந்து கண்டென்ட் வந்து இல்லை, நோ கண்டென்ட்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து யாருக்குமே குக்கிங் இருக்கட்டும் எதில் இருக்கட்டும் கண்டென்ட்டே கிடையாது. அவங்க ரிப்பீட்டடாக போடுறாங்க. இல்லை வந்து யூடியூப்லேயே பார்த்துட்டு திருப்பி வந்து வேறவங்கள பார்த்து இவங்க சேனலில் போடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த லைனில் தான் இருக்கிறாங்களா, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்கள் டைமும் ரொம்ப ப்ரீஷியஸ் இல்லை. ஸோ எந்திரும் வந்து நிறைய வந்து உங்களோட ஓன் இது வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படி வந்து ரன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு டைமிங் வந்து எப்படி செட் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் தான் ஓடும். நீங்கள் இன்னும் டெய்லரிங் வீடியோஸே போட்டிங்கனாலாம் ஓடாது அப்படின்வாங்க. ஸோ வந்து எனக்கு இதில் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்னோட டே டு டே லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகுது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ, நீங்கள் என்னென்ன மாதிரி என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களோ ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஒன்று வந்து உங்கள் வீடை விட எங்கள் வீடு வந்து சின்னதாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் வீடை விட எங்கள் வீடு வந்து பெருசாக இருக்கலாம். ஸோ இது 2 சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து பெருசாக வந்து நான் வந்து ஒன்றும் சாதிக்காதால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சு உங்களோட ப்ரீஷியஸான டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ வந்து இப்போ நான் போட்டால் என்னோடய டே டு டே லைஃப்பும் நான் தூங்கி ஏஞ்சதுலேருந்து நான் க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறதெல்லாம் காமிச்சாலும் என்னோடய வீடியோஸ் வந்து போகும். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னொருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக போகும். ஸோ அதனால் எனக்கு
எனக்கு வியூஸ் கிடைக்குது, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து போட்டு உங்களோட டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்லைனா வந்து எதாவது லேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் வந்து ஒர்த்தாக கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ நம்ம சேனலில் வந்து 3 டைப்ஸ் உங்களுக்கு வருது, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் டெய்லரிங்கு ஆக்சுவலி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பேட்டர்ன் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா வந்து ஃபேஷன் டிசைனிங் டிகிரி கோர்ஸ், பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் டிகிரி கோர்ஸை பற்றியும் உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய டாட்டர் வந்து 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களது வந்து இந்த ஜென்ரேஷனில் எப்படி வந்து ஃபேஷன் டிசைனிங் காலேஜில் என்ன மாதிரி சொல்லித்தராங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஸோ நார்மல் டெய்லரிங்னாக்கா நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக வந்து கிளாத் மேலே கட் பண்ணுறோம். பேட்டர்ன் மேக்கிங்னாக்கா ஸோ நானும் பேட்டர்ன் மேக்கிங் நான் முடிச்சிருக்கிறதால ஸோ நான் என்னோட மெத்தடில் பேட்டர்ன் மேக்கிங் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வந்து கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் டாட்டரோட இதை காமிக்கிறது வந்து நான் பேட்டர்ன் மேக்கிங் டீச் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மாத்திரம் தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். காலேஜ் ஒரு பிகினர்ஸ் இருந்தாக்கா அவங்க காலேஜில் சேர்ந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் காலேஜில் இவ்வளோலாம் சொல்லி தராங்களா அப்படின்றது வந்து ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போது நம்மளோட 3 மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பொட்டிக் நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்குற திங்ஸு கொடுக்குற சாரீஸ் அந்தந்த டைமுக்கு என்னென்ன மாதிரியான லேட்டஸ்ட் சாரீஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அளவுக்காவது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோடய ஐடியா. ஸோ இப்போ அது இல்லாமல் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து டைரக்ட் கட்டிங்கை வந்து நல்லா மாடிஃபை பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வந்து நார்மல் டெய்லரிங்னா ப்ளூ நேம், அது நேமோட நார்மல் டெய்லரிங்க்கு நேம் ப்ளூ கொடுத்துட்டு ஆஸ்ட்ராக்கு சீரியல் நம்பர் 1லேருந்து வந்து நம்மளோடது வந்து கட்டிங்ஸ்லாம் வரப்போகுது. இதை வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் போட போகிறேன். ஜஸ்ட் பேக்னால் பேக் மட்டும் தான் கட் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒரே வீடியோவில் கடை ரன் பண்ணி ஸ்பீட் பண்ணிலாம் காமிச்சாக்கா வந்து அது உங்களால் கற்றுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீரியல் வைஸாக வந்து வரப்போகுது. பிங்க் ஆஸ்ட்ராக் சீரியல் நம்பர் ஃபஸ்ட்லேருந்து வரது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங்காக இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து எல்லா பேட்டர்ன்ஸும் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தரலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கற்றுக்கலாம். அது மாதிரி வந்து நல்லா நீங்கள் வந்து கரெக்டாக அவங்க சொல்லி கொடுக்கறது கரெக்டாக அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் அது நீங்கள் கடைசியில் அது உங்களுக்கு சரியாக வரலைன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நம்ம பண்ணுறதுலையும் வந்து நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின் நம்பர் 2 வந்து என்னென்னாக்கா, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து என்ன தான் கிளாஸஸ் கற்றுக்கிட்டாலும் எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது மேடம், இந்த மாதிரி கஸ்டமரோட ப்ளவுஸ் இருக்கட்டும் ஏதாவது வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக முடிக்கணும். சரி 6 மந்த்ஸ் கோர்ஸு 1 இயர் கோர்ஸ்லாம் பண்ணுறதால வந்து அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நம்மளும் ஒரு டிகிரி கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்தாலும் நம்மளால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தர முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து பயப்படணும் அவசியமே கிடையாது. ஸோ நம்ம வந்து சரியாகவே கற்றுக்காமல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கே பயம் வரதான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது கரெக்டாக கற்றுக்குங்க, கொஞ்சம் டைம் எடுத்து கூட கரெக்டாக கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அது ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு ஓகே சொன்னாக்கா வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பிரச்சனை இருக்குது அங்கே பிரச்சனை இருக்குது இது சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க பெட்டராக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் எடுத்தவொடனே ஏதாவது புது கஸ்டமருக்குலாம் ஸ்டிச் பண்ணால் ஏன்னா அவங்க காசு கொடுக்குறதால அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம் தான் வர செய்யும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப உஷாராக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு 1 இயர் கோர்ஸாவது நல்ல தரம் ஆகிடுங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் விஷயம் இல்லாமல் வந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு கோபம் தான் வரதான் செய்யும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா கற்றுட்டு நம்ம கஸ்டமர் சர்வீஸும் வந்து நல்லா கொடுத்தோம்னாக்கா ஸோ நமக்கு வந்து பயம் இருக்காது. ஸோ நல்லா நம்ம கற்றுட்டு இருக்கும்போது நம்ம வந்து யாரையும் பார்த்து நம்ம தப்பு பண்ணால் தான் நம்ம பயப்படணும். ஸோ அதனால் வந்து நம்ம யாரையும் பார்த்து பயப்படணும் அவசியமே கிடையாது. ஆனால் இந்த டெய்லரிங் லைனில் வந்து நீங்கள் பிகினர்ஸே வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க. டெய்லரிங் லைனில் வந்து 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே சரி, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒன்று ஃப்ரண்ட் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு, இல்லை ஆமோல் வந்து ஏறலை. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து 10க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் தைக்கும்போது ஒரு 10 பேரில் வந்து 8 பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும். ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்கல்ல. ஸோ சில பேர் அந்த 2 பேர் 3 பேரில் ஒருத்தர் 2 பேர் வேணும்னே சொல்கிற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. வேணும்னே சொல்கிறது வந்து நம்மளோட காசை வந்து குறைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம சார்ஜ் வந்து அப்போ தான் அதெல்லாம் வந்து ஒரு சீப்பான மெட்டாலிட்டி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போய் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஒரு மிஸ்டேக்காக இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ளவுஸை கொடுத்துட்டு, இல்லை நம்ம தச்ச அவுட்ஃபிட்டை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு, நம்ம வந்து ட்ரையல் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சார்ஜ் வந்து வாங்கிடணும். நீங்கள் ட்ரையல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே வந்து நம்ம வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம், எங்களுக்கு சரியில்லை, நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு சார்ஜ் வாங்கிக்கங்கன்னுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஸோ அது வரைக்கும் நம்ம டெய்லர்ஸ் வந்து வெயிட் பண்ணோம்ல, பாவம் தானே. அவங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் வந்து நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து கஸ்டமர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்கிட்ட வர கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சார்ஜ் ஸ்டிச் டெலிவரி கொடுக்கும்போதே சார்ஜ் வாங்கிடுவேன். ஆல்ட்ரேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவேன். ஸோ அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணி தருவோமே ஒழிய ஏமாற்ற மாட்டோம். ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து தெளிவாக நடந்துக்கிற மாதிரி, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற மாதிரி ட்ரையல் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுறோம். அது மாதிரிலாம் நம்ம அக்செப்டன்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுறது வந்து 100% வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஸோ நமக்கே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்க்கும்போது இவங்க சரியில்லை, ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க சில பேர். ஸோ வந்து இப்போ எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க. யூடியூப் பார்த்து எல்லாருமே டெய்லரிங்கில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ எனக்கும் டெய்லரிங் தெரியும், நான் வந்து எனக்கு தெரியும் இது வந்து இங்கே வரணும், அது வந்து அங்கே வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இப்போ அரைக்குறையாக தெரிஞ்சு வச்சுட்டு வந்து கரெக்டாக இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்மலாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நம்மலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் ஓகே, இவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்ககிட்ட ஆர்டரே எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம கட் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் வந்து பயந்துகிட்டே நம்ம வீட்டில் இருந்தனாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 10 வருஷம் முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 10 வருஷத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வருது? ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டே ஆரம்பித்து அந்த திட்டு, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மீட் பண்ணிங்கன்னா அது 10th இயர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சார்ஜ் தான் என்னால் கொடுக்க முடியும், ஸோ ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 500 தான் கொடுப்பேன்ட்டு ஒரே பிரச்சனை பண்ணுவாங்க. வாங்கலனாலும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கூட நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மையாக உண்மையை சொல்லி பார்ப்போம். அவங்க அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்மக்கிட்ட தானே அந்த திங்ஸ் இருக்குது, ஸோ நம்ம தானே என்ன பண்ண போகிறோம். கரெக்டாக நடந்துக்கிட்டாங்கனாக்கா கூட பாவம் எது சொன்னாலும் ஓகே சொல்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு 10 rupees ஜாஸ்தியாக நல்லா தான் நம்ம பண்ணி தருவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற வந்து நீங்கள் வந்து கஸ்டமராக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் போய் ரொம்ப வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத. ஸோ உங்களுக்கே தெரியும், அவங்க யாருமே வந்து அவ்வளோ போய் சொல்லி சீட் பண்ணி வந்து ஃபேப்ரிக் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அவங்களும் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கராராக இருந்தீங்கனாக்கா, ஸோ நம்மளோட ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக வந்து ரெடியாகி வரணுன்னாக்கா நம்மளும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்தாகணும். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக பண்ணி தருவாங்கன்றத வந்து தப்பான வந்து திங்கிங்கை கண்டிப்பாக மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக பொட்டிக்லாம் போகும்போது நீங்கள் வந்து பொலைட்டாக வந்து இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியும், என்ன வரும், எப்படி இது எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு வேளை அந்த ஷாப் பிடிக்கல, அவங்க கூட வந்து கான்வர்சேஷன் வந்து சரியில்லை, சில பேர் கடைக்காரங்களே சரியில்லாமல் இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் பாருங்கள், ஜென்ஸ் டெய்லர்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா பதில் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் லேடிஸ் டெய்லராவது அட்லீஸ்ட் ஒரு 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தையாவது பதில் சொல்லுவாங்க. ஜென்ஸ் டெய்லர்லாம் ஷாப்லாம் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேப்ரிக் ரெடி ஆகிட்டு எடுத்த பிறகு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன்னா கூட நீங்கள் எதாவது சொன்னால் கூட அதை வந்து
காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டம் அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்மலாம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரையல் கொடுத்து எல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கிளியராக வந்து ரெடி பண்ணி தரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்களும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் ரெடி ஆகிட்டு உங்கள் போட்டுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வரும். ஸோ எப்பயுமே நம்ம இப்போ நெகட்டிவாகவே போய் ஃபைட்டிங் போட்டு அப்படி இப்படி வாங்கினா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடும்போது கூட வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ யூடியூப்பை பார்க்கலாமா, வந்து கஸ்டமர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இதை பற்றி மாத்திரம் தான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எதை பற்றியாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அது இல்லைனாக்கா வந்து நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்லேயும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, டெய்லரிங் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. நான் அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரிப்ளை வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் 1 or 2 days லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் வந்து நம்மளது வந்து சண்டே வந்து லைவ் வருது. கண்டிப்பாக வந்து லைவில் வந்து உங்கள் நேம் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து கிவ்அவே கான்டெஸ்ட்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ளவுசஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நிறைய கரெக்டாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எப்படி கட்டிங் பண்ணால் எப்படி பர்ஃபெக்டாக வரும் அப்படின்றது அந்த வீடியோஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட்டுலேருந்து வந்து நம்ம ஷுரு பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து நீங்கள் பெனிஃபிட் ஆகுங்க. இப்போ டே 1லேருந்து பாருங்கள். டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியராக வந்து சொல்லித்தரேன். அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.